வணக்கம். தருமபுரி டைம்ஸ் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். போதைப் பொருள் விவகாரத்தை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம், அனுமதி மறுப்பு காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் கைது. தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர் சரத்குமார் பொதுவெளியில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் விவகாரத்தை கண்டித்து ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட திமுக சார்பில் தருமபுரி BSNL அலுவலகம் அருகே நடைபெறவிருந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக கிழக்கு மாவட்ட செயலரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மணி மற்றும் மேற்கு மாவட்ட திமுக செயலர் முன்னாள் அமைச்சருமான பழனியப்பன் ஆகியோர் தலைமையேற்று நடைபெறவிருந்த இந்நிலையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்ற காரணத்தால் காவல்துறை சார்பில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை. இருப்பினும் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க BSNL அலுவலகம் அருகே திரண்டனர். இதையடுத்து காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை கைது செய்தனர். இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தருமபுரி நகரின் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் சமூகத்திற்கு நல்ல முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்றும் திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தினர். அந்த வண்டி நிக்கிற மாதிரி இருந்தா அங்க வந்துருங்க. இடம் பத்தாச்சு இல்ல, நீ வெளியே கேட்டு நிக்கிற மாதிரி